இப்ப பொது பலன் அப்படின்னு பார்க்கும்போது, உலகம் ஃபுல்லா நெறைய இடங்கள்ல இயற்கை சீற்றங்கள், இப்ப பூகம்பங்கள் நெறைய நாடுகள்ல. இப்ப நம்ம தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பருவமழை கூட நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பெய்யல. இந்த மாரி இயற்கை மாற்றங்கள்லாம் எப்படி இருக்கும்? காலநிலை மாற்றம் எப்படி இருக்கும்? கலியுகம் பிறந்து இப்போ 5000 வருடங்களுக்கு மேலே ஆயிருக்கு. இது வந்து 4,32,000 வருஷம் இருக்கும். இந்த 4,32,000 வருஷம் முடியும் போது தான் இங்கே வந்து பிரளயம் வரும். இந்த உலகம் பூமியானது அழியும். அது வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் கட்டாயம் அது சம்பந்தமான விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும். எப்போ நடக்கும்ன்றதை நம்ம பார்க்கலாம். காலபுருஷ தத்துவத்தினுடைய 8ஆம் இடம், 12ஆம் இடம், 6ஆம் இடம், இந்த 3 இடங்களில் நிறைய கிரகங்கள் வரும்போது இது போல் இயற்கை சீற்றங்களும் இயற்கையாக இல்லாமல் செயற்கையாக ஏற்படக்கூடிய போர்களும் சண்டைகளும் நடக்கக்கூடிய அம்சம் இருக்கும். இது எப்போன்னு கேட்டிங்கன்னா, புரட்டாசி மாதம், அதன் பிறகு கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், அதன் பிறகு பங்குனி மாதம். இந்த 3-4 மாதங்கள்லையும் கட்டாயம் இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நடந்து கொண்டு தான் இருக்கும். இந்த ஆண்டு வந்து அதிர்ஷ்டவசமாக அதில் 2 மாதங்களை வந்து நம்ம பெருமளவு பாதிப்பு இல்லாமல் நம்ம தாண்டி வந்துடலாம். அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு வந்து ஆண்டு தொடங்கும் போது மிதுனத்தில் இருப்பார். மிதுனத்தில் இருந்து தனுசை பார்ப்பார். அதன் பிறகு கடகத்துக்கு வருவார், விருச்சிகத்தை பார்ப்பார். அப்போ கார்த்திகை, மார்கழி ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதத்தில் ப்ராப்ளம் பார்க்குறோம் இல்லையா? இந்த விஷயங்கள்லாம் இந்த ஆண்டு வந்து குறைவாக இருக்கும்.